فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا يؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, வந்தவர்களை வரவேற்பதும் விருந்தினர்களை கண்ணியம் செய்வதும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற அழகிய பாடங்களாகும். இன்னும் சொல்வதானால் அது இஸ்லாத்தின் நற்குணமாகும். இஸ்லாமிய மார்க்கம் போதித்த பல்வேறு நற்குணங்கள், அதில் வந்தவர்களை வரவேற்பது, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஈமானோடு தொடர்புபடுத்தி பேசுவார்கள். எதை? வந்தவர்களை வரவேற்பதையும் விருந்தினர்களை கண்ணியம் செய்வதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு தொடர்புபடுத்தி சொல்லித் தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணேற்ற பயணம் மேற்கொண்டனர். அதாவது விண்ணக பயணம் சென்றார்கள் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று. அந்த மாதம் தான் இந்த ரஜபு மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திற்கும் செல்லும் பொழுது அங்கங்கு வாழக்கூடிய, அங்கங்கு வசிக்கக்கூடிய அந்த நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. எப்படி வரவேற்றார்கள் தெரியுமா? மர்ஹபம் பின் நபியி சாலிஹ் வல் இப்னி சாலிஹ், சாலிஹான நபியே வருக, சாலிஹான மகனே வருக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்றதிலிருந்து ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் இந்த வார்த்தையை கொண்டுதான் பெருமானாரை வரவேற்றார்கள் என்ற தகவலை புகாரியிலும் முஸ்லிமிலும் இன்ன பிற ஹதீஸ் கிரந்தங்களிலும் பார்க்கிறோம். அப்ப எந்த இடத்திற்கு சென்றாலும் வரவேற்க வேண்டும். மட்டுமல்ல, எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானாரை தன்னகத்தை அழைத்தான், தன்னிடம் வருமாறு அழைத்தான், அதற்காக ஏற்பாடு செய்தான் இந்த மிஅராஜ் பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்திலே அல்லாஹ் முதலாவதாக காணும் பொழுது அல்லாஹ்வே பெருமானாரை வரவேற்று பேசினான். எப்படி வரவேற்றான் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அத்தஹியாத்துல ஓதுறோம்ல, அதான் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, ஓ நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, ரஹ்மத்தான சலாம் உண்டாகட்டும், பரக்கத்தான சலாம் உண்டாகட்டும் என்று தன்னிடம் வந்த பெருமானாரை இப்படி வாழ்த்து செய்தி சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வரவேற்றான் என்பதையும் நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். நல்லவர்களே, இந்த வரவேற்பு என்பது உள்ளன்பின் வெளிப்பாடாக, ஒற்றுமைக்கு அடித்தளமாக, மனிதநேய பண்பாக திகழும் காரணத்தினால்தான் நமது உயிரினும் இனிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரவேற்பதை, வந்த மக்களை கண்ணியம் செய்வதை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள். எப்படி அல்லாஹ்வை நம்புவது ஈமான், மறுமையை நம்புவது ஈமான், பெருமானாரை நம்புவது ஈமான், நபிமார்களை நம்புவது ஈமான், இப்படிலாம் ஈமான், இதெல்லாம் ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பார்த்தீங்களா? இந்த வரிசையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலிகுரிம் தைஃபஹு, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர். ஈமானோடு சம்பந்தப்படுத்துறாங்க. அவர் எப்படி இருப்பார்? ஃபலிகுரிம் தைஃபஹு, விருந்தினரை கண்ணியப்படுத்துவார். அப்ப உனக்கு ஈமான் இருக்குதுன்னு சொன்னா வந்த விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாயிஸத்துஹு யௌமுன் வ லைலா, விருந்தாளி, அதாவது விருந்தாளிக்கு விருந்தளிப்பவர் ஒரு கண்ணியம் செய்வது ஒரு இரவும் ஒரு பகலும் ஆகும்.
ஒரு இரவு ஒரு பகல் விருந்தாளிக்கு விருந்துபச்சாரம் செய்வது அது நடைமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, வதியாபத்து ஸலாஸத்து அய்யாம், விருந்துபச்சாரம் 3 தினங்களாகும். தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா? விருந்தும் மருந்தும் 3 நாள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வதியாபத்து ஸலாஸத்து அய்யாம், விருந்தளிப்பது 3 தினங்களாகும். ஃபமா பஅத ذلك فهو صدقة. சில விருந்தினர் 3 நாளைக்கு மேலேயும் போக மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்து காலத்தை தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 நாளும் விருந்தினரை கண்ணியம் செய்வது உண்டு. விருந்தளிப்பவர் மீது அந்த பொறுப்பு அந்த 3 தினங்கள். ஆனா அதற்கு மேலும் அந்த விருந்தாளிகள் அமர்ந்து அங்கு சாப்பிடுகிறார்கள், இருக்கிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமா பஅத ذلك فهو صدقة. நீ அதற்கு மேலும் அவர்களை நீ உணவு கொடுத்து கண்ணியம் செய்தால் அதிலெல்லாம் தர்மத்தின் கணக்கில் போய் சேரும் என்றார்கள். அது வீணாகாது அப்படின்னு சொல்லல, நீ கொடுத்தவனுக்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, யாருக்கும் சொல்ல கொடுக்க கூடாது. விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது, விருந்தினரை உபசரிப்பது, வரவேற்பது, இதெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி சொந்தக்காரங்க வீட்டில் போய் 10 நாள் 15 நாள் நேரா போடலாமா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னாங்க, வலா யஹில்லு லஹு, அவருக்கு இது ஆகுமானதல்ல. யாருக்கு ஆகுமானதல்ல? ஐயத்ஃபிய இன்தஹு ஹத்தா யுஹ்ரிஜஹு, அந்த விருந்தாளி அந்த இல்லத்தில் 3 தினங்களுக்கு மேல் தங்குவது அவருக்கு ஜாயிஸ் இல்லை, அவருக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அதை சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இப்படி விருந்தாளிகளை வரவேற்பது, கண்ணியம் செலுத்துவது, இதுவெல்லாம் ஈமானுடைய தொடர்புடையது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இதற்கு ஒரு உயர்ந்த நிலையை பெருமானார் வழங்கினார்கள். இந்த உலகத்தில் விருந்து கொடுப்பதற்கு இவ்வளவு உயரமான ஒரு உயர்ந்த நிலையை இந்த உலகத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கல நல்லோர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நமக்கெல்லாம் நன்றாக பரிச்சயமான நபி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விருந்தினர் இல்லாமல் சாப்பிட மாட்டார்களாம். விருந்தினர் வரலன்னா கவலைப்படுவாங்க. நாம சாப்பிடும் போது எதேச்சும் ஒரு விருந்தாளி வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, வந்துட்டானா இவனையும் உட்கார சொல்லணுமே, இவனுக்கு சாப்பாடு போடணுமே அப்படிங்கிற உள் கவலையோடு அவரை கூப்பிடுவார். வாங்க வாங்க வாங்க, நான்லாம் சொன்னா நீங்க சாப்பிடவா போறீங்க. அப்ப அவர் உஷாரானவர், நீங்க சொல்லி நான் சாப்பிடாம இருப்பேன்னு உட்கார்ந்தார். அப்ப இந்த வீட்டம்மா வீட்டுக்குள்ள இருந்து சமைச்சு போடுறாங்களா, அவங்களுக்கு கவலை, இவன் வேற வந்துட்டானே, இவன் சட்டி சட்டியை சாப்பிடுவானே, என்ன பண்றது, இப்படியா காசு வசூல் பண்ணணுமே. அந்த அம்மா அங்க உள்ள இருந்து சொல்லுது, வந்தவங்களை உட்கார வைங்க, நம்ம பிள்ளைங்க கையில 5 10 கொடுக்காமையா போயிருவாங்க. உடனே வந்து விருந்து சாப்பிட வந்தார் தெரியுமா, அவர் ரொம்ப உஷாரானவர். நான் கொடுத்தாலும் உங்க பிள்ளைங்க வாங்கவா போறாங்க. அப்ப இது போன்று உள்ள நடைமுறை நம்மிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது கூடுதல் குறைவான பேச்சல்ல, இப்படித்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்களாம். தொலைதூரம் நடந்து சென்றேனும் எவராவது இருப்பாரா என்று அவரை அழைத்து வந்து தன்னருகே அமரச் செய்து அவர்களோடு இணைந்து சாப்பிடுவதுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது பழக்கத்தில் உள்ளதாக இருந்தது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது இல்லத்துக்கு வந்த விருந்தாளிகளை கண்ணியம் செய்ததும் அவர்களுக்கு விருந்து பரிமாறியதையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். சூரத்து தாரியாத் அப்படின்னு சொல்லி 51வது சூரா. குர்ஆன் ஷரீஃபில் எத்தனாவது சூரா? 51வது சூரா. எத்தனை சூரா இருக்கு தெரியுமா குர்ஆன்ல? 114 அத்தியாயம். சொன்னவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதுல 51வது சூரா சூரத்துல் தாரியாத். அந்த சூரத்துல் தாரியாத்துல அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி அவர்கள் விருந்து கொடுத்ததை பற்றி பேசுகிறார். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அந்த வேதத்தில் சொல்லும் பொழுது, ஹல்லதாக ஹதீது ضيف இப்ராஹிம் அல் முக்ரமீன், நபியே இப்ராஹீமினுடைய சங்கை மிகு விருந்தாளிகள் குறித்த தகவல் உம்மிடத்தில் வந்ததா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு சொல்றான். அங்கு விருந்தாளிகள் வந்தார்கள். இது தஹலு அலைஹி ஃபகாலு சலாமா, அந்த விருந்தாளிகள் வந்தனர், சலாம் கூறினர். கால சலாமுன், இப்ராஹிம் நபியும் பதில் சலாம் சொன்னார். கௌமும் முக்ரமூன் கரோன், அதாவது இவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கின்றனரே என்று உள்ளத்தில் அவர்கள் நினைத்துக் கொண்டார்களாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ வந்துட்டாங்க, வந்த எல்லாரையும் வரவேற்பாங்க, யார் வந்தாலும் சரி வரவேற்பார்கள். இவர் அப்படி இப்படிலாம் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்களா வரவேற்பாங்க. பிறகு உணர்றாங்க இவங்க நமக்கு அறிமுகமே இல்லையே, கயிறு பரவாயில்லை. அப்ப தம் மனதுக்குள் அப்படி சொல்லிக் கொண்டார் இப்ராஹிம். ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஅஜலின் ஸமீன். உடனே தம் வீட்டாரிடத்தில் சென்று, மனைவியிடத்தில் சென்று ஒரு கொழுத்த காளை கன்றை பொரித்து சமைத்து கொண்டு வந்து அந்த விருந்தாளிக்கு கொடுத்தனர். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அதை சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபகர்ரபஹு இலைஹிம். அந்த உணவை அவர்களுக்கு சமீபமாக்கி வைத்தார் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கிட்ட கொண்டு வச்சார். இந்த தூரமா வச்சுக்கிட்டு சாப்பிட சொல்ல முடியல, கிட்ட வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நிறைய பேர் டீ குடிச்சுக்கிட்டே டீ சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இருக்குது. அதே போல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படிம்பாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, உட்காருங்க என் கூட சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டார். இப்படி எல்லாம் நம்ம இடத்துல சில இடையான சில பேச்சுக்கள் எல்லாம் நடப்பில் உண்டு. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் கிட்ட நெருக்கி வைக்கிறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அங்கே என்ன நடந்தது என்றால், அவர்கள் வந்தவர்கள் அதை பார்த்து உண்ண தயங்கினார்கள். ஒரு மாதிரி தயக்கம் அவர்களுக்கு மேலிட்டது. அப்ப இப்ராஹிம் நபி கேட்டாங்க, அல்லா தஅகுலூன், நீங்க சாப்பிட மாட்டீங்களா, நீங்க இதை உண்ண மாட்டீர்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர்களை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு விதமான பயமும் ஏற்பட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான பயம். அல்லாஹ் சொல்றான், ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபா. இப்ராஹிம் அவர்கள் விஷயத்தில் ஒரு விதமான பயத்தை உணர்ந்தார். இந்த பயம் வந்தவர்களுக்கு புரிந்தது. வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா இப்ராஹிம் நம்மை பார்த்து ஒரு விதமான அச்சம் இவருக்கு ஏற்படுகிறது. அவங்க சொன்னாங்க, காலு லா தகஃப், இப்ராஹிமே நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீங்க விருந்து கொடுத்து கண்ணியப்படுத்துகிற அளவுக்குள்ள மனிதர்கள் அல்ல நாங்கள். நாங்கள் யார் தெரியுமா, மலக்குகள். யாரு மனுஷன் தோற்றத்தில் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல விளக்கப்படுகிறது. யாரு வந்தாலும் கொடுப்பாங்க, யாரு வந்தாலும் வரவேற்பாங்க. அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள், மனிதர்கள் அல்ல நீங்கள் விருந்து கொடுத்து கண்ணியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் மலக்குகள். வபஷர்னாஹு பிகுலாமின் அலீம். இப்ராஹிமே, வருங்காலத்தில் உங்களுக்கு அறிவுடைய ஒரு ஆண்மகன் பிறக்கவிருக்கிறான் என்ற நற்செய்தியை சொல்கிறோம் என்று அந்த மலக்குகள் சொன்னார்கள். இதற்கு கீழ் நிறைய ஆயத்து வருது, நமக்கு இதுவரைக்கும் போதும். நான் சொல்ல வருகிற தகவல், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் வந்தாலும் சரி விசாரணை செய்ய மாட்டாங்க. நீ யாரு, நல்லவனா கெட்டவனா, அப்படியா இப்படியா, அதெல்லாம் பார்க்கறது. நம்மை நாடி வந்து விட்டாரா, உடனே அவரை கண்ணியப்படுத்து, அவரை சங்கை செய், அவருக்கு உணவு கொடு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பாடு நபிமார்கள் தொட்டு இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களிடத்தில் நிலவுகிறது. சமீபத்தில் நம்முடைய நாட்டு பிரதமர் ஜோர்டானுக்கு போயிருந்தார். அந்த தகவல் தெரியுமா உங்களுக்கு? ஜோர்டானுக்கு சென்றிருந்தார். ஜோர்டானுக்கு சென்றவுடன் அங்குள்ள அந்த இளவரசர், அந்த இளவரசர் பெயர் ஹுசைன் பின் அப்துல்லா அல் ஹாஷிம் ஹபிபுல்லாஹ். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, விமான நிலையம் வரைக்கும் போய் அவரை வரவேற்றதாக அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த இளவரசர் யார் அப்படின்னு சொன்னா ஒரு தகவல் கூடுதலாக சொல்லப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வழித்தோன்றலில் உள்ளவர் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இளவரசர் பெருமானாரின் வழித்தோன்றலில் இன்றும் உள்ளவர். வந்த இந்த மோடியை, இந்திய நாட்டு பிரதமர் வந்து விட்டாரே என்பதாக அவரை கண்ணியப்படுத்தி சங்கை செய்து தன்னுடைய கோடிக்கணக்கான மதிப்புடைய அந்த காரில், அந்த வாகனத்தில் ஏற்றி அமர்த்தி வைத்துக் கொண்டு இந்த இளவரசரை கார் ஓட்டி சென்ற அந்த நிகழ்வு வீடியோவாகவும் அதே போல போட்டோக்களாகவும் வலைத்தளங்களில் அது பகிரப்பட்டது. அதை பார்த்தவர்கள் புரிந்திருப்பார்கள். அவர் ஒரு உச்சபட்சமான ஒரு கண்ணியம் அவர் அங்கு செலுத்தினார். இங்கு நம்முடைய நாட்டு இஸ்லாமிய எதிரிகள் இருக்கிறார்களா இல்லையா, சங்கிகள் என்று சொல்லப்படுகிற இந்த இஸ்லாமிய எதிரிகள், அவங்க என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்கடா, என்ன தகவல் பரிமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பாருங்க, நம் நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்மை எதிர்க்கிறார்கள், நம்மை சாடுகிறார்கள். ஆனா நம்மை சேர்ந்த நம்முடைய நாட்டு பிரதமர் மோடி ஒரு அரபு நாட்டுக்கு சென்று அங்குள்ள அந்த மன்னரால் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தப்படுகிறார் பார்த்தீர்களா?
நம் நாட்டு பிரதமருக்கு இஸ்லாமிய நாட்டு மன்னர் எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கிறார் பார்த்தீர்களா? அப்ப நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி, நம்முடைய பிரதமர் எப்படிப்பட்ட பிரதமர்? நம்முடைய பிரதமர் உலகமே போற்றுகிற பிரதமர் அல்லவா? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தானே நம்மை ஒதுக்குகிறார்கள், பிரதமரை பற்றி தப்பும் தவறுமாக பேசுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த பதிவுகளை போட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது பிரதமரின் ஆட்சி நாட்டில் தவறாக இருந்திருந்தால், இஸ்லாமியர்களை நசுக்கும் விதமாக பிரதமர் ஆட்சி செய்திருந்தால், ஒரு நாட்டினுடைய மன்னர் இந்த பிரதமரை வரவேற்பாரா? இல்லையே. டிரைவர் கூட இல்ல, இவரே உட்கார்ந்து நம்ம நாட்டு பிரதமரை ஓட்டிட்டு போறார் அப்படின்னு சொன்னா, அப்போ டிரைவர் ஓட்டுனா இந்திய நாட்டு பிரதமருக்கு மரியாதை குறைவு, அதனால இளவரசராகி நானே ஓட்டுகிறேன் அப்படின்னு ஓட்டிட்டு போய் எவ்வளவு பெரிய மரியாதை செஞ்சார் பாத்தீங்களா அப்படின்னா தாறுமாறா போட்டார். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கன்னா அதாவது இந்திய நாட்டு பிரதமர் உத்தமர், அவர் சிறந்தவர் அப்படி அப்படின்னு அவருக்கு சில அடைமொழிகளை எல்லாம் சொல்ல வருகிறார்கள் இங்கு. எனவேதான் அந்த நாட்டு மன்னர் முழந்தாளிட்டு நம்முடைய பிரதமருக்கு மரியாதை செய்தார் என்ற தகவல்களை நாம் அறிகிறோம். இதுக்கு நாம சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, பிரதமர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னா அவங்க அங்க பார்க்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3 விருந்தாளி வந்தாங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆய்வு செஞ்சாங்களா? மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க மலக்குகள் ஆயிட்டு. மலக்குகள் உண்ண மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள், உங்களுக்கு தெரியாது. அது விளக்க சொல்றோம். அப்ப இஸ்லாமிய மரபு என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்ய முடியாது. ஏன்னா முஸ்லிம் நாடு, இஸ்லாமிய மன்னர், பெருமானாரின் பாரம்பரியத்தில் வருபவர். பெருமானார் எப்படி விருந்தினரை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை எடுத்து அவர் அங்கு அமல்படுத்தி இருக்கிறார். ஒரு நாட்டின் ஆட்சியாளர் நம் நாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவரை எப்படியெல்லாம் கண்ணியம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சங்கை செய்ய வேண்டும் என்ற முறையில் அவரை வரவேற்றிருக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. நல்லவனோ கெட்டவனோ தன்னை நாடி வரும் பொழுது அவனை வரவேற்பதும் அவனை சங்கை செய்ய வேண்டும் என்றும் நமது உயிரினும் மேலான முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நல்லோர்களே, அவ்வளவுதானே தவிர தன் வீட்டுக்கு விருந்தாளி ஒருவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. பெருமானாரின் விருந்தாளி அவர் வந்துட்டார் வீட்டுக்கு. உடனே வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய மனைவியிட்ட போய் சொன்னாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மனைவி பேர், இந்த மாதிரி விருந்தாளி வந்திருக்கிறாங்க, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொண்டு வந்து கொடு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டில் சாப்பாடு குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அழுவாங்க, வேறு உணவு நம்மிடத்தில் இல்லை என்று அந்த அம்மா சொல்ல, அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, குழந்தைகளை பசியோடு எப்படியாவது நீ தூங்க வைத்து விடு, குழந்தைகளை பசியோடு எப்படியாவது நீ தூங்க வைத்து விடு, அந்த விருந்தினரை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். அப்ப சொன்னாங்க, நமக்கு சாப்பாடு இல்லையே, குழந்தைகளுக்கு மட்டும்தானே இருக்குது, அது வந்தவருக்கும் போதாதே, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நீ உணவை கொண்டு வந்து பரிமாறு. வந்த விருந்தாளி நானும் சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். இருப்பதோ ஒருவருக்கு போதாத உணவு. அப்ப அவர் விருப்பத்துக்கு நானும் அந்த தட்டில் அமர்ந்து சாப்பிட்டால் அவருக்கு திருப்தியாக சாப்பிட முடியாது. அதனால் நீ உணவை கொண்டு வந்து வைத்து விடு, அவர் அருகே வந்து அமர்ந்து விடுவார், பிஸ்மில்லா சொல்லி கையை வச்சு சாப்பிட ஆரம்பிப்பாரு. நானும் சாப்பிடுறது போல பாவனை செய்யும் பொழுது நீ விளக்கை அணைத்து விடு. அந்த காலங்களில் ஜெய்தூன் எண்ணெயை கொண்டு எரிக்கும் விளக்கு இருந்துச்சு. விளக்கை நீ நோட்டு விட, அணைத்து விடு. அப்ப அவர் சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டே இருப்பார். நானும் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறேன், அவர் புரிந்து கொள்வார், ஆஹா நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து சாப்பிடுறோம் நினைச்சு அவர் சாப்பிட்டு முடிச்சிருவாரு அப்படின்னு ஒரு வழி சொல்லி கொடுத்தார்கள். இது உலகத்தில் எங்காவது நடக்குமா? நடந்தது. பெருமானாரின் சஹாபாக்கள் விருந்தினரை கண்ணியம் செய்வதற்கு இப்படியெல்லாம் வழிகளை கையாண்டார்கள். அதுபோன்று அங்கு விருந்து பரிமாறப்பட்டது. மறுநாள் அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து குர்ஆனில் பேசினார். தனக்கு தேவை இருந்தாலும் அவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவுவதையே
பெரிதாக கருதுவார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா அருளினான். அவர்களை சங்கை செய்தார். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த பாடத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்றால், வந்த விருந்தினரை கண்ணியம் செய்வது ஈமான் சம்பந்தப்பட்டது என்று பெருமானார் கற்றுக் கொடுத்தார்களா இல்லையா? அவர்களது பாசறையிலிருந்து அந்த நல்ல பாடத்தை படித்துக் கொண்டார்கள். மட்டுமல்ல, மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு சென்றார்களே, ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் அல்லவா? மக்காவில் வசித்த சஹாபாக்கள் பெருமானாரோடு சேர்ந்து. அப்ப மதீனாவாசிகள் எப்படியெல்லாம் வரவேற்றார்கள் நாம் அறிந்திருக்கிறோம், பலமுறை சொல்லி இருக்கிறோம். மதீனாவாசிகள் அப்படி வரவேற்றார்கள் மக்காவாசிகளை. மதீனாவாசிகள் மக்காவாசிகளை எப்படி வரவேற்றார்களோ அது போன்ற ஒரு வரவேற்பை இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் செய்ய முடியாது. யாருக்கும் செய்ய முடியாது. அப்படியான ஒரு வரவேற்பு. வந்த மக்காவாசிகளுக்கு சொத்தில் பாதி கொடுத்தார்கள், பொருளில் பாதி கொடுத்தார்கள், வியாபாரத்தில் பாதி கொடுத்தார்கள், தன்னுடைய வாழ்விலும் பாதியை கொடுத்தார்கள். 2 மனைவி இருந்தா ஒரு மனைவி தலாக் சொல்லி வந்தவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பையும் கண்ணியத்தையும் இந்த உலகத்தில் யார் கொடுக்க முடியும்? இப்படியெல்லாம் விருந்தினரை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஏவுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இப்படிப்பட்ட நல்ல மக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறான். வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம். மதீனாவாசிகள் எப்படி தெரியுமா? தன்னுடைய ஈமானையும் இருப்பிடத்தையும் முன்னதாகவே அமைத்துக் கொண்டார்கள் மதீனாவிலே. பிறகு அல்லாஹ் சொல்லுவான், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் அல்லவா, மக்காவிலிருந்து தம் நாட்டு மதீனாவுக்கு வந்தார்களே, அவர்கள் மீது இந்த மதீனாவாசிகள் பிரியமுடையவர்களாக இருந்தனர். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊது. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மதீனாவாசிகளாகிய நாம் நிறைய கொடுக்கிறோம், அது மக்காவாசிகளுக்கு நிறைய கொடுக்கிறோம். இதை பார்த்து எங்க மதீனாவாசிகள் யாருமே பொறாமப்பட மாட்டாங்க. இவனுக்கு இவ்வளவு கொடுக்கிறதா, இவனுக்கு இப்படி அள்ளி கொடுக்கிறதா, யாரும் அவர்களை பற்றி மனதளவில் எந்த ஒரு சஞ்சலமும் கொள்ள மாட்டோம். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? தமக்கு 1000 தான் தேவை இருந்தாலும் பிறருக்கு உதவட்டுமே என்றுதான் நடப்பார்களே தவிர, தனக்கே சாப்பாடு இல்லை, குழந்தைகளின் சாப்பாட்டை கொடுத்து அங்கு கண்ணியப்படுத்தினார்கள். தமிழத்தில் இருக்கிறதோ இல்லையோ, மதீனாவாசிகள் மக்காவாசிகளை சங்கை செய்தார்கள். இன்னும் இவர்கள் தமது உள்ளத்தின் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்களை வெற்றியாளர்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை, இந்த அடிப்படை தான் ஜோர்டான் நாட்டு மன்னர் செய்தார். ஈமானிய பாடம் அவர் படித்திருக்கும் காரணத்தினால் வந்தவர் கொலை செய்கிறவர் ஆயிற்று, மோசக்காரர் ஆயிற்று, இஸ்லாமியர்கள் கூட நசுக்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு இடையூறு கொடுக்கிறாரு அப்படின்லாம் அவங்க திங்க் பண்ணல. வந்தவரை கண்ணியம் செய்ய வேண்டும், பெருமானாரின் உத்தரவு, அதை எடுத்து நடந்திருக்கிறார், அவ்வளவுதானே தவிர நான் சொல்ல வருவது இஸ்லாமிய நற்பண்புகளை நாம் எடுத்து நடக்கணும். இந்த நற்பண்புகள் என்பது பிற மக்களினுடைய உள்ளத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது. பெருமானார் இதையெல்லாம் வழிகாட்டினார்களோ அதுவெல்லாம் நாம் எடுத்து நடக்கும் பொழுது பிற மக்களினுடைய மனதில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு மந்திர சக்தி வாய்ந்த தன்மைகள் என்பதை புரிந்து அறிந்து செயல்படுபவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா